கண்டிப்பாக சார், நல்ல நல்ல விஷயம். இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். எல்லா டீமும் நல்ல டீம், நமக்கு வந்து நல்லா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இந்தியன் டீம் வின் பண்ணால் நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி தானே. கண்டிப்பாக அவர் நல்ல பிளேயரு. ஸோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது இந்தியன் டீமுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாள் இந்த மாதிரி அடிச்சு நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குஜராத் டைட்டன்ஸ்ல நீங்க இருக்கீங்க, அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் உங்களுக்கு எதிராக விளையாட போறாரு. அடுத்த ஃபார்ம் உங்களுக்கு எப்படி பாதிக்கும்? எனக்கு என்னங்க பாதிப்பு இருக்கு போகுது? அவர் அடிச்சா நல்லது தானே. நம்ம எல்லாருக்கும் இந்தியாவுக்கு ஹாப்பி தானே. நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனு, நீ உங்களுக்கு நல்லது தானே. எல்லாருக்கும் நல்லது தான். சூப்பர். இப்போ வந்து அப்கமிங் பிளேயர்ஸ் வந்து இப்போ நீங்க இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பவுலர் ஆல்ரவுண்டரா வந்திருக்கீங்க. அதே மாதிரி இப்போ அப்கமிங் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸுக்கு வந்து ரெக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கா, இல்ல பவுலர்ஸ்க்கு ரெக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கா, பேட்ஸ்மேனுக்கு அதிகமா இருக்கா? என்ன டைப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன்? எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். ஆல்ரவுண்டருக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரவுண்டர் கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பட் கிரிக்கெட் ஒரு கேம், என்னன்னா எல்லா துறையும் நமக்கு தேவைப்படுது, எல்லா ரோல்ஸும் தேவைப்படுது. அந்த ரோல்ஸுக்கு யார் யார் தேவைப்படுவாங்களோ யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுல நாம வந்து 40 வருஷமா ரஞ்சி ஆடல, அது வந்து டீஃபால்ட்டா நினைக்கிறேன். எதுவும் திறமை எல்லாருக்கும் இருக்கு. நம்ம ஸ்டேட் பாத்தீங்கன்னா நல்ல திறமை இருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து விளையாடும் போது கண்டிப்பா வின் பண்ண முடியுன்ற இது இருக்கு. ஏன்னா டேலண்ட் இருக்கு, அதை சேர்த்து வின் பண்ணுவோம்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. ஒரு क्वेश्चन சோனா பத்தி கேளுங்களே. சோனாக்கு தானே வந்திருக்காரு. சோனா பத்தி கேளுங்களே. நீங்க சோனா தானே வந்திருக்கீங்க. சோனா காலேஜ்ல சேலம் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேஸ்புக்கு ஒரு 15,000 ரூபாய் செலவுல அங்க போட்டுருக்காங்க. பாத்துருக்கீங்க? ஆமா ஆமா. இவங்க வந்து பேசிக்கா வந்து கிரிக்கெட்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சோனா காலேஜுக்கு கிரிக்கெட்ல வரணும்னா என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? சார், ஒரு இன்னைக்கு மார்னிங் வந்து சோனா காலேஜோட ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அது கலந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியோட இருக்கேன். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ஒரு யூஸ்வலாக ஒரு ஸ்கூல்லையும் ஒரு காலேஜ்லையும் கிடைக்காது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி இங்கேருந்து வந்துட்டு எல்லாரும் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக வரலாம் நான் நினைக்கிறேன். இதே சேலம் மாவட்டம் நம்ம சின்னப்பம்பட்டியில் தான் நட்ராஜன் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு கலக்குனாரு, என்னோட நல்ல நண்பர். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்த இடத்துலேருந்து வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி, இந்த சோனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வர்றது கண்டிப்பாக இது ஊண்டுகோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கு, சீக்கிரமாக வந்தால் ரொம்ப சந்தோஷம். நல்லது தானேங்க. நல்ல காம்படிஷன் இருக்கும்போது நம்மளோட இது பெட்டர் ஆகும். இன்னும் எப்பயுமே நம்ம வந்து கடினமாக உழைச்சிட்டே இருக்கணும். நம்ம என்ன டிசர்வ் பண்றோமோ அது கண்டிப்பா நம்ம கிட்ட வரும். அதுதான் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்கணுமோ கண்டிப்பா நடக்கும், நமக்கு நல்லதே நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.